Welcome to the channel Times of Cricket. India vs Australia first test match Adelaide Oval. இந்த மேட்ச்சில் இந்தியா படும் தோல்வி அடைஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம இந்தியா என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் அப்கமிங் மேட்ச் வின் பண்ணி சீரீஸை தக்க வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முகமது ஷமி ஒரு நல்ல பவுலருங்க. ஆனால் போன மேட்ச்சில் அவர் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ரிஸ்ட்டில் ஒரு அடி வாங்கி அவரால் அதுக்கப்புறம் கையே தூக்க முடியல. விராட் கோலி போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் அப்போது அவரால் அவர் கையை தூக்கக்கூட முடியல, அவரை ஸ்கேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் அடுத்த மேட்ச் ஆடுறது சந்தேகம் தாங்க. அவருக்கு பதிலாக நம்ம யாராச்சும் சப்ஸ்டியூட்டாக கொண்டு வரணும்னா இந்தியாவில் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கங்க. ஒருத்தர் யாருன்னா நவ்தீப் சைனி, இன்னொருத்தர் முகமது சிராஜ். ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நவதீப் சைனி நல்லா பவுலிங் போட்டு விக்கெட்லாம் எடுத்தாருங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஓடிஐ சீரீஸில் கூட நவதீப் சைனி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா முகமது சிராஜுங்க. அவரும் பவுலிங் நல்லாவே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்லேயும் லாங் ஆன், டீப் மிட் விக்கெட் அந்த ஏரியாலலாம் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. நல்ல 4லாம் சேவ் பண்ணி ஃபீல்டிங்கில் நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சிருக்காரு. அதனால் முகமது ஷமிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக முகமது சிராஜ் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குங்க. விராட் கோலி அவர் லீவ் வாங்கிட்டு போகிறாருங்க. இப்போ அவருக்கு பதிலாக அஜிங்கிய ரஹானே தான் இந்தியா கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை கொண்டு வரலான்னு வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். பிருத்வி ஷா அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. பேட்டிங் அவர் ப்ராப்பராக பண்ணல. அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா சுப்மன் கில்லை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேங்க. டாம் மூடி என்ன சொல்லியிருக்காருன்னா சுப்மன் கில் தான் பிருத்வி ஷாக்கு பதிலாக பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்கணும், செலக்டர்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால அடுத்த மேட்ச்சில் மோஸ்ட்லி சுப்மன் கில் தான் பிருத்வி ஷாக்கு பதிலாக வருவாருங்க. சுப்மன் கில் பேட்டிங்கும் ரொம்ப அற்புதமாகவே ஆடுறாங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 65 ஸ்கோர் பண்ணாருங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ரித்திமான் சாஹாவோட கீப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு பேட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க. ரித்திமான் சாஹாவுக்கு பதிலாக லோகேஷ் ராகுலில் கீப்பர் பேட்ஸ்மேனாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறேங்க. லோகேஷ் ராகுலோட கீப்பிங்கும் நல்லாயிருக்கும், பேட்டிங்கும் கடந்த ஐபிஎல்லில் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் ஆனவருங்க. முகமது கெய்ஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மெல்போர்னில் நடக்க போகிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக லோகேஷ் ராகுல் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரவீந்திர ஜடேஜா T20 சீரீஸில் ஃபஸ்ட் மேட்ச் அப்போது அவரோட ஃபோர்ஹெட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு அடி வாங்கி கன்கஷன் இருந்தாருங்க. இப்போ அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. அவர் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் அவர் வருவாரா, அவர் இந்தியன் டீம் ஸ்குவாடில் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாங்க. இந்தியா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்புறம் ரவீந்திர ஜடேஜா இந்த 2 ஸ்பின்னர்ஸோட போவாங்களா மாட்டாங்களா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா நடக்க போகிறது ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சுங்க. கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் நடக்கிற டெஸ்ட் மேட்சை தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. வழக்கமாக இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தாங்க நடக்கும். இங்கே பிட்ச் எப்படி இருக்குன்னா இனிஷியல் ஃபேஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேர் பண்ணும், போக போக அது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக மாறுங்க. இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அதனால இந்தியா அஸ்வின் அப்புறம் ஜடேஜா 2 ஸ்பின்னர்ஸோடு போகிறத பண்ண மாட்டாங்க. விஆரியும் ஒரு ஸ்பின்னர் தான். விஆரிக்கு பதிலாக ஜடேஜா எடுப்பாங்களா மாட்டாங்களா? பேட்டிங்கில் பார்த்தோம்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விஆரி ஜடேஜாவோட நல்லாவே பேட்டிங் பண்ணுவாருங்க. அதனால ஜடேஜா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. விராட் கோலி இவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷப் பந்தை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கங்க. ரிஷப் பந்த் ஒரு அடிரடியான பேட்ஸ்மேனுங்க. மிடில் ஆர்டரில் ஒரு பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்குது எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்க. ரிஷப் பந்த் நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார். ப்ராக்டிஸ் டெஸ்ட் மேட்ச்சில் கூட நல்ல ஒரு செஞ்சுரி அடித்தாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை அமுக்க மறந்துடாதீங்க.